வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈரோடு சமையலில் பொல்லங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. சூடானதும் கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் நம்ம ஊரில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெட்டி போட்டுக்குங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் நறுக்கி போட்டுக்குங்க. அது வதங்கினதுக்கப்புறம் 3 பொல்லங்காய் விதையை எடுத்துகிட்டு பொல்லங்காயை மட்டும் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். உப்பு கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். முதல்ல இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மெதுவாக வேகட்டும். அடுப்பு மீடியம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ காய்க்கு தண்ணி பற்றல. நம்ம தண்ணி கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். நிறைய ஊற்றிடாதீங்க, காய் சொதன்னு போயிடும். மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இல்லை, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், காயிலிருந்து சதை நல்லா பிரிஞ்சு வருது. இந்த பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப வெந்தாலும் கொல கொலன்னு ஆயிரும், அது சாப்பிட நல்லா இருக்காது. அடுப்பு நிறுத்துறதுக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி துருவி வச்சுருக்க தேங்காய் பூவை தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி நிறுத்திடுங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கிளறாதீங்க, தேங்காயோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ பாருங்கள், கிளறியாச்சு. பொரியல் ரெடி. இதை ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். வாங்க சாப்பிட்லாம்.